லியோ படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது நடிகர் விஜய் கமிட் ஆன திரைப்படம் தளபதி 68. 20 வருடங்களுக்கும் மேலாக திரையுலகில் மாஸ் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து வரும் வெங்கட் பிரபு இப்படத்தை இயக்க உள்ளார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக வலம் வரும் தளபதி விஜய் முதலாக வெங்கட் பிரபுவுடன் கைகோர்த்துள்ளார். தளபதி 68 படத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முதற்கட்ட பணிகள் அமெரிக்காவில் தொடங்கியது. இப்படத்திற்கு ஆங்கிலத்தில் தான் தலைப்பு வைக்கப்பட உள்ளதாக முன்னதாகவே தகவல்கள் வெளியானது. பசில் அல்லது பாஸ் என்பதுதான் தலைப்பாக இருக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் படத்திற்கு கோட் என தலைப்பு வைக்கப்பட்டதாக இணையத்தில் தகவல் கசிந்து வருகிறது. இது குறித்து வலைப்பேச்சு அந்தணன் தனது யூடியூப் தளத்தில் பேசியுள்ளார். அதில் தளபதி 68 படத்தின் தலைப்பு என்னவாக இருக்கும் என்று பல பேர் பலவிதமா பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் நேற்று வலைப்பேச்சில் படத்தின் பெயர் கோட் என்று சொல்லி இருந்தோம். கிட்டத்தட்ட 99% இந்த படத்திற்கு கோட் என்ற தலைப்பு இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. தளபதி விஜய்க்கும் இந்த தலைப்பு பிடித்து விட்டதாகவும் டைட்டில் போஸ்டருக்கான சிஜி வேலையும் முடிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்தே இந்த சினிமாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போதும் இல்லாத வழக்கம் அண்மை காலமாக தற்போது சினிமாவில் வந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் படத்தின் தலைப்பை சொல்வதற்கே பல மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அது இணையத்தில் எப்படியாவது கசிந்து விடுகிறது. மக்களிடம் தலைப்பை சொல்வதற்கு என்ன தயக்கம்? இது என்ன சிதம்பர ரகசியமா? தளபதி 68 படத்தின் தலைப்பு கோட் என்று தகவல் கசிய தொடங்கியதுமே இணையத்தில் மீம்ஸ்கள் பரவ தொடங்கியது. உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களை மட்டுமே கோட் என்று அழைக்கும் வழக்கம் இருக்கிறது. இந்த படத்தில் தளபதி விஜய் செய்ய போகிற சாதனைகள் என்னென்ன என்பதை படத்தின் காட்சிகள் அதிரடியான ஆக்ஷன் போன்றவற்றில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. தளபதி 68 படத்திற்கு கோட் என்ற தலைப்பு வைக்கப்பட்டது ரஜினி ரசிகர்களை சீண்டுவதாக இருக்கிறது. ஒருவேளை கோட் என தலைப்பு வைக்கவில்லை என்றாலும் படத்தின் வசனத்தில் தளபதி விஜய் கோட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினி நடித்த எந்திரன் படத்தில் நான் கருப்பு ஆடு என்று சொல்லி இருப்பார். நான் கோட் என்று ரஜினி சொல்லாமல் சொன்னதை இன்று நான் தான் கோட் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறாரோ என்கிற பேச்சும் எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் படத்தில் வரும் வசனங்களும் ரஜினியை நேரடியாக தாக்குவது போல இருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு அடிபட்டு வருகிறது. இதெல்லாம் படத்தில் இருந்தால் மீண்டும் நடிகர் ரஜினி விஜய் சண்டை தொடங்கும். அதற்கு கோட் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்று வலைப்பேச்சு அந்தணன் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.